நான் 25 வருஷம் ஆச்சு, ஒரு நாளாவது நீங்கள் என்னை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டிங்களா? சார் நான் ஜோக் அடிக்கிறதுக்கு சொல்லலை, ஏன்னா நீங்கள் சிரிக்காததுலேருந்தே அது ஜோக் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சீரியஸாகவே கேட்குறாங்க, நீ சாப்பிட்டியான்னு என்ன கேட்டிருக்கீங்களா? நீங்கள் இதை நான் யோசிச்சே பார்க்கல சார். நமக்கு சாப்பாடு போடுற அவளை பார்த்து நீ சாப்பிட்டியா நம்ம எதாவது கேட்டிருப்போமா என்றைக்காது? நான் 10 பேரோட வருவேன், திடீர்னு ஒன்றே சாப்பாடு போடுவா. அப்போ சாப்பிட்டாலும் நான் கேட்டதே இல்லை, இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ரொம்ப எனக்கு வெக்கமாக போச்சு. நான் உடனே சொன்னேன், இனிமே அப்படின்னு நம்ம நிறுத்துங்க. நாளைக்கு சாப்பிட்டியான்னு கேட்டால் அதை விட அசிங்கம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதனால் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. நாளைக்கு என்னை கேட்டு கொண்டுடாதீங்க. அதை மட்டும் தயவுசெய்து மறுபடியும் கேட்டுறாதீங்க. நான் வாங்கிட்டு வந்த வரேன், அவ்வளவுதான். இதோட விட்டுருங்க, புரியுதா அப்படின்ட்டு டக்குன்னு கிளம்புனாங்க. அவங்க அவங்க அந்தாண்ட அப்படி போன உடனே நான் சொன்னேன், இங்கே வர, நீ என்ன கேட்ட? சாப்பிட்டியான்னு என்ன கேட்டேன். நான் இப்போ உண்மையான பதில் சொல்லட்டுமா? சொல். உன்னை பார்த்தா சாப்பிடாத ஆள் மாதிரி தெரியல. அவங்க சொல்ல, உங்ககிட்ட மனுஷி பேச முடியுமா? ஏதாவது கிருத்துருவமாக பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு. ஒரு 10 அடி போயிட்டு சார், 10 அடி அப்படி போயிட்டு திடீர்னு யூட்டர்ன் அடித்தாங்க சார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வீட்டில் லேடிஸு புயல் போகிற திசையிலேயே போயிட்டாங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். ஒரு யூட்டர்ன் மட்டும் அடித்தாங்கன்னு வச்சுங்க, அந்த யூட்டர்ன் உங்கள் லைஃபையே உண்டு இல்லைன்னு ஆக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி யூட்டர்ன் அடித்து அப்படி திரும்பி நேராக திரும்ப வந்து, டெய்லி உங்கள் அம்மாவை மட்டும் கேட்குறீங்கள சாப்பிட்டாச்சான்னு.